இப்போ குழந்தைக்கு நீங்க டெய்லி வந்து டீ, காஃபி குடுக்குற நபரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இத முழுமையா வந்து பாருங்க. 12 வயசுக்கு இருக்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி வந்து கட்டாயம் குடுக்கவே கூடாதுன்ட்டு அமெரிக்க குழந்தைகள் சங்கம் சொல்றாங்க. அவங்க ஏன் அந்த மாரி சொல்றாங்கன்னா, நம்ம டீ, காஃபி குழந்தைங்களுக்கு டெய்லி குடுத்துட்டு இருக்கிறதால, அவங்களுக்கு வந்து தூக்கம் சார்ந்த தொந்தரவுகள் வருது. அதாவது தூக்கம் தடைப்பட்டு, அவங்க ஸ்கூல்ல போனா வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, காக்னிட்டிவ் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே வருதுன்னு சொல்றாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஹேவியரல் இஷ்யூஸ் அதாவது வந்து நெறைய பேர் வந்து துரு துரு துருன்னு ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ் போன்ற தொந்தரவுகள் வருது. 3வதா அவங்களுக்கு பசியின்மை. நம்ம கான்ஸ்டன்ட்டா டீ, காஃபி குடுக்கறதால அவங்களுக்கு வயிறு புண் ஆகி, அல்சர் போன்ற தொந்தரவுகள். ஏன்னா, இது வந்து கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன வந்து அதிகப்படுத்துறதால, அவங்களுக்கு வயிறு வலி, வாந்தி, பசியின்மை. ஸோ, அதனால சாப்பிட மாட்டாங்க. நெறைய குழந்தைகள் சாப்பிடாததுக்கு ரீசன் இது ஒரு முக்கியமான வந்து காரணமா இருக்கு. 4வதா வந்து அவங்க கான்ஸ்டன்ட்டா இந்த மாரி சாப்பிட்டுட்டே வராங்க. டீ, காஃபி நெறைய எடுத்துட்டு இருக்காங்கன்னா, இது நெறைய எம்ப்டி கலோரிஸ் தான் ஆட் பண்ணும். அதனால அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாகுறது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில வந்து சுகர் போன்ற தொந்தரவுகள் வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, இது வழிவகை செய்யுது. 5வதா அவங்களுக்கு இதய துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. சில குழந்தைகள்லாம் நெறைய பேர் வந்து அதிகமா காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு டயபெட்டிக் எஃபெக்ட் டயபெட்டிக் எஃபெக்ட்னா நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நீர் லாஸ் ஆகுறதால டீஹைட்ரேஷன் போன்ற தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7வதா வந்து டீல இருக்கிற டானின்ன்ற சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது அயர்ன் நமக்கு உடம்புல இருக்கிற அயர்ன் இப்ப உணவுகள் எடுக்கிறோம் இல்லையா? இந்த அயர்ன் அப்சார்ப்ஷன் வந்து தடைப்படுறதால குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா, ரத்த சோகை வருது. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு கட்டாயம் பசியின்மை இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க சாப்பிட மாட்டாங்க. வெயிட் கெயின் ஆகாது. ஸோ இது எல்லாமே நீங்க சரி செய்யணும் அப்படின்னா, உங்க குழந்தைக்கு வந்து டீ, காஃபி குடுக்குறத அறவே வந்து தடுக்கணும். 12 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு தான் டீ, காஃபி குடுக்கணும். அதுவும் அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, 100 மில்லிகிராம் வந்து ஒரு நாளைக்கு கெஃபைன் வந்து கம்மியா கிடைக்குதான்றத பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, டீ, காஃபி மட்டும் இல்ல. நம்ம குடுக்குற கூல் ட்ரிங்க்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய கேஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கு. நம்ம குடுக்குற மிரிண்டாவா இருக்கட்டும், இல்ல மவுண்டன் டியூவா இருக்கட்டும், இல்ல கோக், பெப்சி அந்த மாதிரியான வகைகள வந்து கட்டாயம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. மீண்டும் உபயோகமான டிப்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். டாக்டர் கார்த்திக். நன்றி. வணக்கம்.